தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதி இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இல்லையா? நம்ம பரமு அப்படியே பெட்ல அப்படியே சாய்ஞ்சு படுத்திருக்கிறாப்புல கண்ண மூடிக்கிட்டு. அங்க இளமதி வந்து நம்ம பரமன் கால்ல விழுந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு நம்ம பரம முழிச்சு பார்த்தா, நம்ம இளமதி உட்காந்துருக்கிறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இல்ல இது ஆனந்த கண்ணீர் தான். நீ என்னைய இப்படி காப்பாத்திட்ட. அதனால நான் நன்றி சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மனைவியும், புருஷன் இப்படி நம்பிக்கையா இருந்தாவே போதும். மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பத்திலாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உதவுறதுக்காகத்தான் ரிஷியோட அம்மா வந்தாங்க. இப்ப ரிஷி பயங்கர கோவத்துல போயி அவங்க அம்மாவ ஏதாச்சும் செஞ்சிட போறான். எனக்காக நீ கொஞ்சம் ரிஷியோட வீட்ல போயிட்டு, அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு பரமன்கிட்ட சொல்றாங்க. ஸோ பரமனும் கிளம்பி ரிஷியோட வீட்டுக்கு போறாங்க. ஸோ நம்ம இளமதி நெனச்ச மாதிரியே நம்ம ரிஷி அவங்க அம்மாவ திட்டி, "நீ இதுக்கப்புறம் என் வீட்ல இருக்கக்கூடாது. இது என்னோட வீடு" அப்படின்னு வீட்ட விட்டு வெளியில அனுப்பி கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி விடுறாங்க. கரெக்ட்டா நம்ம பரமன் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, "அம்மா இவன் கிடக்குறான். நானும் உங்களோட பையன்னு நெனச்சுக்கங்க. என் கூட வந்து இருங்கம்மா" அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த அம்மான்னு கூட தெரியாம அம்மாவ அழைச்சுக்கிட்டு நம்ம பரமன் நேரா கலாவோட வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் ரிஷியோட அம்மாவ இந்த பரமன் அழைச்சுக்கிட்டு வருவான் அப்படிங்கிறது கலாவுக்கும் தெரியாது, இளமதிக்கும் தெரியாது இல்லையா? இப்ப நம்ம பரமன் அவங்க அம்மாவோட வந்து நிக்கிறாப்புல. கலா பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒருவேளை பரமனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ, இவங்க தான் தன்னோட சொந்த அம்மான்னு அப்படின்னு பயந்து போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரமன் விஷயத்த சொல்றாப்புல, "இந்த ரிஷி தான் வெளிய தள்ளிட்டான். இவங்கள எதுக்கு வெளியில விடணும்? அதான் நான் அழைச்சுக்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு பரமன் சொல்றாப்புல. பரமன் முன்னாடி நல்லவன் வேஷம் தானே போட்டாகணும் இந்த கலா. நல்லவங்க மாதிரி "சரி, சரி இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம ரிஷியோட அம்மா, அதாவது பரமனோட அம்மா, இளமதி, நம்ம பரமன் 3 பேருமே இப்ப கலா வீட்ல தான் இருக்கிறாங்க. கலாவுக்கு பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது. இவங்கள இதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, உடனே ரிஷிக்கு கலா போய் தனியா ஃபோன் பண்ணி, "எதுக்காக இப்படி உங்க அம்மா மேல கோவப்பட்டு வீட்ட விட்டு வெளியில அனுப்புன? அவங்க பாரு இங்க வந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் பரமனையும், இளமதியும் பிரிக்கணும்னு திட்டம் போடுறேன். இப்ப அவங்களும் இந்த வீட்ல வந்து இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க இளமதிய பத்தி ரொம்ப ரொம்ப இதா உயர்த்தி தான் பேசுவாங்க. இதனால பரமன் ஏற்கனவே மனசு மாறிக்கிட்டு வரான். இப்ப இதையும் கேட்டேன்னா, பரமன் இளமதி பக்கமே போயிடுவான்" அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரிஷி இங்க வந்து வீட்ல வந்து கூப்பிடுவாப்புல. அது நாளைக்கு நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.